அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இந்த கீரை மிளகு தக்காளி கீரை பார்த்துருப்பீங்க. இது இந்த வெயில் காலத்துக்கு நமக்கு கண்டிப்பாக இந்த கீரை கிடச்சா சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இருக்கும், அதில் பூ பூத்திருக்கும், சின்னதாக காய் இருக்கும், பார்த்துருப்பீங்கள்ல. இந்த ஊரில் இந்த கீரைக்கு பேர், கோயம்புத்தூரில் இதுக்கு பேர் சுக்கட்டி கீரைன்னு சொல்கிறது. இந்த கீரை ஒரு கட்டு 30 ரூபா அந்த அளவில் விற்கும். நல்ல பெரிய கீரையாக இருக்கும், பெரிய கட்டாக இருக்கும். சுக்கட்டி கீரை நம்ம ஊர் சொல்கிறதுனா மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கீரை வச்சு நம்ம ஒரு பொரியல் கிடையாது, இதில் பொரியலும் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இப்போது அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு இதை கீரை மண்டின்னு சொல்லுவோம் நாங்கள். அதுமாதிரி செய்ய போகிறோம். அதாவது இட்லிக்கு அரிசி போட்டால் இல்லை சாதத்துக்கு அரிசி கழுவினிங்கன்னா அந்த கழனி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் இதுக்கு ஒரு கெட்டியாக தேங்காய் பால் அரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு காரத்துக்கு நம்ம ஒரே ஒரு வரமிளகா தான் போட போகிறோம். கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா தாளிச்சுக்கணும். அப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் உரித்து இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ நம்ம இதை எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு பொரித்து இதை அப்படி போட்டு நல்லா சுருளை வதக்கிட்டு இந்த கழனி தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். இது ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு, வாய் புண்ணு, நிறைய மெடிசன்ஸு சாப்பிட்றவங்களுக்குலாம் தான் வயிறெல்லாம் புண்ணாக இருக்கும். அது இந்த வெயில் நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தியானா வயிறு புண்ணு, வாய் புண்ணு, கொப்பளங்கள் அந்த மாதிரி நிறைய வரும் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த கீரை சரியான ஒரு மருந்து. இது சும்மா அப்படி மென்று சாப்பிட்டா கூட ஒரு 4 இலை சாப்பிட்லாம். அப்படி முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி இந்த கழனி தண்ணியும் உங்களுக்கு வாய்ப்புண்ணு ஆற்றக்கூடியது. அதனால தான் நாங்கள் கழனி தண்ணியில் எப்போவுமே மண்டி செய்வோம். காய்கறி மண்டினாலும் சரி, இல்லை கீரை மண்டி இந்த மாதிரிலாம் செய்வோம். அது கூட நம்ம தேங்காய் பாலும் சேர்க்கும்போது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அந்த கீரையை நான் அந்த மாதிரி இருந்ததை இலையாக இருந்துச்சு, அதை எடுத்து ஆஞ்சி சுத்தம் பண்ணி நல்லா தண்ணியில் அலசி கழுவி வச்சுருக்கேன். இது ரொம்ப மண் இருக்காது, ஆனால் அந்த சில சமயம் அந்த பூச்சியும் ஒரு மாதிரி வெள்ளை கோடு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கீரை லேசாக கசந்த மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் இப்போ கடாய் குக்கரை வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். நமக்கு கடுகு உளுந்தம்பருப்பு பொரியறதுக்கு மட்டும்தான். அதில் கீரை நல்லா வெந்துடும். கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்ச உடனே நம்ம இந்த வரமிளகாயும் 2 கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு உளுந்தம்பருப்பு செவந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். இல்லை ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், வெங்காயம் அரிஞ்சு வச்சு இப்போ நம்ம இந்த கழுவி வச்சுருக்க கீரையை நீங்கள் கட் பண்ணுறதுனா கூட கட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் எண்ணெயில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தட்டு நிறைய நம்ம கீரை போட்டோம்ல, அப்படியே ஒரு வதக்கிலே எவ்வளோ அப்படியே குறுகிருச்சு பாருங்கள். ஒரு வதக்கிலே அப்படி வதங்கிருச்சு. கொஞ்சம் அவியறதுக்கு ஒரு விசில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த அரிசி கழுவின தண்ணியை இதில் சேர்த்துக்குவோம். நீங்கள் இட்லிக்கு சாதத்துக்கெலாம் அரிசி கழுவுவீங்க இல்லையா, அப்போ அந்த கழனி தண்ணியை எடுத்து இந்த மாதிரி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு கொதி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கழனி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லேசாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். வேறு மற்றபடி இதுக்கு ஒன்றுமே வேண்டியதில்லை. சீரகம், பச்சை மிளகா அரைச்சி ஊற்றுறது எதுவுமே கிடையாது. தேங்காய் பால் மட்டும் இறக்கும்போது ஊற்றிக்கலாம். இதை இப்போ ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட குக்கர்
ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கீரை வந்து அப்படியே பச்சை கலராகவே இருக்கும். ஃபுல்லாகவே அப்படியே விட்டுட்டோம்னா கொஞ்சம் கீரை கலர் மாறிடும். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட கீரை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றிடுச்சு. உங்களுக்கு தண்ணி ரொம்ப இருந்துச்சுன்னா கொஞ்சம் 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்குவோம். தேங்காய் பால் சேர்த்த பின்னாடி கொதிக்க வைக்க வேண்டாம், அந்த சூட்லேயே இது வந்து கலந்துரும். இந்த தேங்காய் பாலை மட்டுமே நீங்கள் சாதத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது வாய் புண்ணுக்கெல்லாம். ரெண்டாவது உங்களுக்கு மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகும். இந்த கீரை இப்போ இந்த வெயில் சமயத்தில் நீர் போகிறது, மோஷன் போகிறது எல்லாமே கட்டிக்கும். இந்த மாதிரி கீரை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கணும். ரெண்டாவது இந்த மாதிரி தேங்காய் பால் செஞ்சு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேங்காய் பால் ஊற்றின மணத்தக்காளி கீரை மண்டி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் இந்த வெயில் காலத்தில் அவசியம் எடுத்துக்கோங்க கிடைச்சா. பாருங்கள், நம்மளோட கீரை வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக இது லேசாக கொஞ்சம் கசந்த மாதிரி தான் இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட பிசைஞ்சு இந்த தேங்காய் பாலை ஊற்றியே நீங்கள் வந்து சாதத்தில் பிசைஞ்சு கொடுக்கலாம். அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கழுநீரும் அந்த தேங்காய் பாலும் சேர்ந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண், வயிற்றுப்புண் எல்லாமே சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.